ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நமக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை என்ன வாசல் உங்களுக்கு திறக்கணும்னு காத்து கொண்டு இருக்கிறீங்க? கற்பத்தின் வாசல் திறக்கப்படணும், வேலையின் வாசல் திறக்கப்படணும், ப்ரமோஷன் வாசல் திறக்கப்படணும், விசா வாசல் திறக்கப்படணும், திருமண வாசல் திறக்கப்படணும்னு ஒருவேளை பலவிதமான நன்மையான வாசல்கள் திறக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிற. ஆமென். நீங்கள் ஆண்டருக்காக எடுத்துக்க பாருங்கள். சின்ன சின்ன எஃபர்ட்டு, அதிகாலையில் ஜெபம் பண்ணுறது, ஆண்டர் சமூகத்தில் காத்திருந்து உபவாசம் இருக்கிறது. ஆண்டரே, உங்களை தவிர நான் யார் இடத்துல ஆண்டரை போவேன், உங்கள் கழுத்தனப்பா எனக்கு நன்மை வரணும், எல்லாவற்றையும் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து தேவ பிள்ளைகளே, ஆண்டவரையே உறுதியாக பற்றி கொண்டீங்களே, அதெல்லாம் அவர் மறந்து போகிறதுக்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிற, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால, என் வார்த்தையை நீ பிடித்து கொண்டபடினால, என்னை விசுவாசித்தபடினால நான் என்ன நினைக்கிறேன், உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி தேவ மனுஷனாக நம்ம சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, ஆமென், ஆண்டவர்கள் வாசலில் திறக்க போகிறார். தெய்வ பிள்ளையில் அதே வெளிப்படுத்தல் 3:7 வாசிப்பீங்கன்னா இன்னும் ஒரு அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிற நீ யார் சொன்னது? அவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அவர் திறந்துட்டாருன்னா அவ்வளோதான், திறந்தார் தான். எத்தனை மனுஷர்களை அடைக்கணும்னு நினைச்சாலும், எத்தனை சத்துரு அடைக்கணும்னு நினைச்சாலும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். கர்த்தர் உங்களுக்கு அந்த நன்மையை கொடுக்கணும்னு திட்டம் பண்ணிட்டார்னா, ஆமென், தேவப்படியில் அவர் நிச்சயமாக அதை கொடுப்பார். ஆமென். நன்மையின் தேவன் கர்த்தர் நன்மையானதை தருவார் தானே வசனம் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவர் ஆய் சுற்றி திறந்தாரா? அப்போ உங்களுக்கு என்ன வாசல் வேணுமோ திறக்கப்படணுமோ ஆண்டவருக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அவர் திறந்து தான். இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் உங்களுக்காக வாசலில் திறக்க போகிறார். அவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தயவுப்பிள்ளையில் என்னென்ன வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிற கர்த்தர் உங்கள் வாசலில் திறந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இவராயிருக்கிறார். ஆமென். ஆனால் ஒன்று நாம் என்ன செய்யணும்? ஆண்டரை பற்றி கொள்ளுங்க, ஆண்டரை வார்த்தையை நம்பிடுங்க, அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிக்கிறத தொடர்ந்து உங்கள் கிரியைகளை நடப்பித்து கொண்டே இருங்க, உபவாசித்து இருங்க, ஜெபம் பண்ணுங்க, தொடர்ச்சியாக அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் வரும், ஆண்டவர் அந்த நேரத்தில் சரியான காலகட்டத்தில் உங்களுக்கு வாசலில் திறந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர், ஆண்டவரே, வாசல்கள் திறக்கப்படும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். நீர் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வாசல் அடைக்கப்பட்டிருக்கோ இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் நன்மையான வாசலை திறந்துட்டீங்க, அதற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு அற்புதத்தின் நாள் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்ப்பா. அற்புதங்களை காணச்சு ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் பெற்று நடத்தும், பாதுகாத்து எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் வாசலை திறந்துட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.